நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை 17/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:20க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:57 வரை திரையோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:55 வரை அவிட்ட நட்சத்திரமும் பின்பு சதய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 5:55 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையிலே சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது. அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமையிலே இறை வழிபாடுகள் சாயங்கால வேளையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது. குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். தீப பூஜை செய்கின்றவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு எது எல்லாம் முடிகின்றதோ இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நம்முடைய வசதிக்கேற்ப நாம் எதை நம்மால் முடிகிறதோ அதற்கேற்ப அவற்றையெல்லாம் செய்து கொள்ளலாம். எதுவுமே நமக்கு முடியலையா, கோயிலில் போயிட்டு ஒரு பிரார்த்தனையை பண்ணி ஒரு மலர் பூக்களை கொண்டு சென்று கொடுத்து விட்டு வரலாம். அவ்வாறு இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள். அவ்வாறு இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 3ஆவது நாள். இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகளெல்லாம் சிறப்போடு கூடியதாகவும்
பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திரம், பங்குனி உத்தரம், அது ஒரு மங்களமான நாள், திருமணத்துக்குரிய நாள், திருமண நாள் என்று போற்றக்கூடியது. சிவன் பார்வதியுடைய திருமணம் நடைபெற்ற காலம் இந்த பங்குனி மாதம், பங்குனி உத்தரத்திலே. அவ்வாறு இந்த சிறப்பு நிறைந்த மாதம் இந்த பங்குனி மாதம். இவ்வாறு நாங்கள் ஆலயங்களிலே சென்று இந்த சிறப்பான நாட்களிலே வெறுமனே ஆலயத்துக்கு போனோம், பூஜையை பார்த்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், விபூதியை வாங்கினோம், போனோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த சரீர தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, துப்புரவு செய்வது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, அங்கு உள்ள பூஜை பொருள்களை நாம் துப்புரவு செய்து கொடுப்பது, இதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவையெல்லாம் இந்த சரீர தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும் பல ஜென்மங்களிலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் விலகிவிடுமாம். வேறு இந்த ஆலய வழிபாடுகளிலே வெறுமனே நாம் கோயிலுக்கு போனோம் வந்தோம் இல்லாமல் நம்மாலும் ஏதாவது தொண்டுகள் செய்யக்கூடிய இருந்தால் அங்கே ஆலயத்தினுடைய வீதிகளை துப்புரவு செய்து கொடுக்கலாம். அங்கே பூக்கண்டுகளை நாம் அவற்றுக்கு தண்ணீர் இறைத்து விடலாம், பூக்கண்டுகளை புதிதாக வைத்து கொள்ளலாம், பூக்களை பறித்து பூஜைக்கு கொடுக்கலாம். சரீர தொண்டுகள் எது வருமானாலும் நாம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அந்த இறை தொண்டுகளோடு இருந்து இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரம் என்கின்றதாகிய சாயங்காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, அது ஒரு சில மாதங்களே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரும். அவ்வாறு அந்த ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி தீபங்களை போட்டு குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்கின்றவர்களுக்கு செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் இவையெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே செய்யப்படுவது. நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். ஓம் தொலைக்காட்சி இலக்கிய காலை வணக்கம். இன்றைய நாள் 17/3/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகத்தினிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்கும், உறவினர்கள் மூலமாக வாக்குவாதங்கள் இருக்கும். மிதுன ராசி மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானம் தேவை. கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயிலியம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் மேன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி
விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகளுக்கும் மந்த நிலைகளுக்கும் எடுக்கின்ற முயற்சிகளே இழுபறிகள் இருக்கும் நிதானம் தேவை. விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே பிரச்சனைகள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகளுக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நன்மையும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றிகளை தரும். கும்பராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகளுக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய வாழ்விலே சில தர்மங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்று வரை இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நமது தாய் தந்தையர்கள் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். இந்த தாய் தந்தையரை பராமரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கைங்கரியம். அவர்களுடைய மனம் நோகாமல் வயது முதிர்ந்த காலங்களிலே அவர்களை பேணி பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையானவற்றை சந்தோஷமாக செய்து வைப்பதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிய முக்கிய கடனாகும். இந்த பிள்ளைகள் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்தினால் அவர்களுடைய பின் வாழ்க்கையிலே பெரும் சிரமங்களை எதிர்கொள்வார்கள். இது நடைமுறை சாத்தியம், நடைமுறையிலே கண்டது. தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அவர்களுக்குரிய பணிகளை சரியாக செய்ய வேண்டும். இது நமது சமயமே நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் என்றெல்லாம் வரையறுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய வாழ்க்கை. நாம் பிறந்து இன்று ஒரு பெரியவராக வளரும் வரை எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியிலே நம்மை வளர்த்தெடுத்து எப்பொழுதுமே பெற்ற மனம் பித்து என்று சொல்வார்கள். பிள்ளைகளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர்கள். தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், சமூகத்திலே அந்தஸ்தோடு இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள். தன் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, தன் பிள்ளை நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல சூழலிலே அவர் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். தனது பிள்ளை தவறாக நடக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெற்றோர்கள் அதை தண்டிப்பார்கள், கண்டிப்பார்கள், வேதனைப்படுவார்கள். இது இயல்பு. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நாங்கள் இருக்கும்போது தான் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு நாங்கள் பெருமைக்கு வந்து செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு காரியங்கள். ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அவனை சந்தோஷப்படுவது தான் ஒரு பிள்ளையினுடைய கடன். அந்த மனிதன் இறந்த பின்பு அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அந்த இருக்கின்ற பொழுதுக்கு இல்லாத அந்த வேதனையும் அந்த மன அழுத்தமும் அந்த ஆன்மா மிக மிக வேதனைப்படுகின்ற நிலையாக மாறிவிடுகின்றது. எனவே இருக்கின்ற பொழுது அதை சரியாக செய்யுங்கள். தாய் தந்தையருடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். அவர்களை போற்றி பாதுகாருங்கள். சில இடங்களிலே தாய் தந்தையர்கள் முடியாமல் வயோதிபர் இல்லங்களிலே எல்லாம் கொண்டே விடுகின்றார்கள். இதெல்லாம் மிக மிக வேதனையான விடயம். பிள்ளைகள் இருக்கின்ற பொழுதே பார்ப்பதற்கு ஆக்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வயோதிபர் இல்லங்களில் விடுவதெல்லாம் மிகவும் வேதனைக்குரிய விடயம். ஏனென்றால் ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்க முடியாது என்று சொல்வதற்கே இடமில்லை. அவர் வசதியாக எந்த நாட்டில் தொழில் செய்தாலும் தன்னுடைய தாய் தந்தையரையும் அந்த வசதிக்கு ஈடாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு பிள்ளைக்குரிய முக்கியமான கடமை. இதை உணர்ந்து செய்யுங்கள். தாய் தந்தையரை போற்றுங்கள், உணர்ந்து செய்யுங்கள். அது எங்களுடைய மிக மிக உன்னதமான சேவை. மிக்க நன்றி.
தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல். இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சி தாயினும் இல். இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு